10வதுல ஒரு சப்ஜெக்ட்ல தொடர்ந்து ஃபெயில் ஆகி வர இவனால எங்க ஸ்கூல் பேர் கெட்டுருமோன்னு சொல்லி அந்த பள்ளி நிர்வாகம் அவனை விரட்டி அடிக்கிறாங்க. இந்த கஷ்டத்தை தாங்க முடியாத அவன் நேரா சர்ச்சுக்கு போய், ஆண்டவரே எப்படியாவது என்ன இந்த சப்ஜெக்ட்ல 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ண உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி கதறி அழுகுறான். ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த சப்ஜெக்ட்ல ஒரு 40 மார்க் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிக்கிறான். எக்ஸாமுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டான். பகலா அவனால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறான். எக்ஸாமுக்கான டேட்டும் வந்தது. எல்லா எக்ஸாமையும் நல்ல முறையில் ஜெபத்தோடு எழுதி முடிக்கிறான். எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும் வந்தது. எங்கே ஃபெயில் ஆயிருமோன்ற பயத்தில் நடுக்கத்தோடு போகிறான். ஊரே அவனை பார்த்து சிரிக்குது. ஆனால் ரிசல்ட்டை பார்த்து அவனுக்கு மிகப்பெரிய ஷாக். அந்த சப்ஜெக்டில் சென்ட மார்க் எடுத்து டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட் இடத்துல நிற்கிறான். அழுகி அடக்க முடியாத அவன் சர்ச்சை பார்த்து ஓடுறான். வழியில் ஜீசஸ் அவனை சந்திக்கிறாரு. என்னப்பா சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்குறாரு. அழுதுகிட்டே சொல்கிறான், ஆமாம் ஆண்டவரே, நினச்சதுக்கு மேலே அதிகமாக செஞ்சிட்டீங்களப்பாங்கிறான். நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நான் அல்லவான்னு அவனை கட்டி அணைச்சு, உன் ஜெபத்தை நான் மறக்கலைன்னு சொன்னார்.